Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டிலாம் நிறைய பேர் பார்த்துட்டு கீழே வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் அதை பற்றி மதிக்கவே இல்லை. காலையில் ஓப்பன் ஆச்சு, லைட்டாக ஒரே ஒரு இடத்துல வந்து சும்மா அந்த லோவை மட்டும் டச் ஆச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் அது மேலே தான் வந்து நின்றுச்சு. ஸோ நேற்று ஹை தான் வந்து ஹைபி ஐயா கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆச்சு, சரியா. ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக வந்துச்சு. நானும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்டன்ஸ் எடுக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷார்ட்ஸ் லைட்டாக எடுத்தேன். பட் நான் தான் 320 ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து இட்டாச்சு. ஆனால் திரும்பி வந்து கீழே வந்து திரும்பி இப்போ க்ளோஸ்க்கு வந்து பார்த்து மேலே வந்ததுனால நான் வந்து என்னோட பொசிஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, அந்த சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் திரும்பியும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஜோன் வந்து நம்ம எப்பவுமே ஜோன் பேஸ்ட் தான் செல் போவோம். பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி பியரிஷ் ஸ்ட்ராட்டஜியாக நான் எடுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்னன்னா நான் அந்த அங்கேருந்து இன்னொரு 120 to 180 பாயிண்ட் மேக்ஸிமம் வரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ 260 இன்னொரு 180னா கண்டிப்பாக வந்து அதான் 420 430 வரைக்கும் அகாமடேட் ஆகிற மாதிரி தான் வச்சுருந்தேன். அதான் இந்த ரைஸ் வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்றது தான் நேற்றோட ஸ்டான்ஸ் ஆச்சு. ஆனால் அந்த நான் ரைஸ் வரும்போது ஃபஸ்ட் டைம் ரைஸ் வரும்போது மிஸ் பண்ணிட்டேன். திரும்பி வருமா பார்த்தா உடனே எண்டுக்கு க்ளோஸில் வந்துச்சு. அதனால் நான் வந்து சரி டேல ஹையில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து இந்த ஹைக்கு மேலே ரிவர்ஸ்லாம் தான் என்ன பண்ணுவோம், அந்த ஐபி லோக்கு கீழே என்னைக்கு வந்து டே க்ளோஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து ரிவர்சல் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நான் அந்த ஃபானில் வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அகைன் மேலே போயிட்டு திரும்பி மேலே தான் போய் நிற்கிச்சு. ஸோ செட்டில்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து நல்லாவே மூவ் வந்துச்சு, கிட்டத்தட்ட நல்லா மூவ் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து 3 மணிலேருந்து ஆரம்பிச்சு இருந்தாலும் செட்டில்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் முடிஞ்சது. ஸோ இந்த மந்த்து வந்து ஆல்மோஸ்ட் ஜூலை வந்து முடியுது. அகைன் கம்மிங் பேக் டு அதை எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். அது என்ன மாதிரி அப்படின்றத மட்டும் பார்க்கணும். நேற்றுமே வந்து யூஎஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து நல்லா ஏறிச்சு, ஓகேவா. அதில் கீழே வரும் பார்த்தா அதில் ஒன்றும் பெருசாக கீழே வரல. ஏற்கனவே மார்க்கெட் வச்சு ஞாபகம் இருக்கா, நேற்று அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்குது. பட் ஆனால் அதை நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு. ஸோ ஒரு வேளை அதை இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு நம்ம அந்த பவுன்ஸ் வரைக்கும் செல் பண்ண போகிறோம், 440 வரைக்கும் செல் பண்ண போகிறோம்னா செல் பண்ணிட்டு இதுதான் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் தான் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடது. ஸோ இங்கே ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கோல். அதே மாதிரி இப்போ யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஆயிலும் வந்து நேற்று வந்து யூஎஸ் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் அப்படி மேலே ஏறிச்சு. நேற்று ஞாபகம் இருக்கா, நம்ம 81.2 82 பார்த்துருந்தோம்ல எண்ட் ஆஃப் த டே வீடியோவில் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு 3-4% ஏறி தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே தான் நிற்கிது. விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி தான் நிற்கிது. என்னடா அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து நேற்று ஃபெட்மீட் நடந்திருந்தது. ஃபெட்மீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ரேட்டை சேஞ்ச் பண்ணலை, அப்படியே வச்சுட்டாங்க ஆக்சுவலாக. சரியா, ப்ரீவியஸ் வந்து 3.75 இருந்துச்சு. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் மட்டும் கடைசியில் இல்லை ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட் வந்து அவங்களோட டைமில் வந்து ஃபால் தான் இருந்தது. ஃபெட் வந்து ஏதாவது காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தாங்க, அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணல. அதனால் வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேஜராக வந்து இது வந்து நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்காது. ஆனால் 5th ஆகஸ்ட் வந்து நம்மளோட ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஜென்ரலாக பை மந்த்லி பாலிசி இருக்கும், பார்த்துருக்கீங்களா. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எப்பவுமே பாலிசி ரன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த தேதி வரைக்கும் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாலட்டிலாக இருக்கும். இன்னொன்று ப்ரீமியமோட பிஹேவியரும் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் பீப்புள். நான் அது ரொம்ப ஆக்சுவலாக மதியம் தான் பார்த்தேன், என்னடா மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரியே போக மாட்டேங்குது, அப்படியே போனாலும் ப்ரீமியமாக ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் மந்த்லிஸில். பார்த்தா இந்த ஒரு விஷயம் வந்துச்சு. சரி அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மைண்டில் வச்சுக்குவோம் தெரியும் வச்சுருந்தேன். ஸோ அதான் இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணுறோம்ல, அதில் வந்து நான் ஷார்ட்ஸ் தான் வச்சுருந்தோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 4th பொசிஷன்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். காலையில் நல்லா இருந்துச்சு. ஸோ 4th பொசிஷன்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு, அது வந்து கட் பண்ணிட்டேன். எனக்கு பெருசாக இல்லை, அட்காஸ்ட்டில் தான் கட் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 11th பொசிஷன்ஸ் நம்ம அப்படியே விட்டின்னு இருக்கோம், அது நல்லா தெரியும். இல்லை காலு குட்டு எல்லா பக்கமும் செல் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே தான் வச்சுருக்கிறேன். குட்டுக்கு ஏற்ற மாதிரி கால் வச்சுருக்கேன், காலுக்கு ஏற்ற மாதிரி குட்டு வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஏன்னா இப்போ இந்த நியூஸ்லாம் வரதுனால எதுவும் க்ளோஸராக வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே எனக்கு ஒரு குழப்பம் தான், நான் ஒன்று தான் பண்ணுவேன். ஒன்று ஓரமாக நின்று கம்முன்னு வேடிக்கை பார்ப்பேன், அப்படி இல்லையா கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். அதாவது எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுப்பேன். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதே மாதிரி வந்து பேரிஷ் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேரிஷ் தான் செல் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து புட்டு மட்டும் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதை கொஞ்சம் வந்து அகாமடேட் பண்ணுற மாதிரி செல் பண்ணி வச்சிருக்கேன்.
ஓகேவா? ஸோ அதனால நீங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா, அது எடுத்ததுலேருந்து ஒரு இவ்வளோ தூரம் மூவ் வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு ரூ. 400 தான் நேரம் இருக்குன்ற மாரி வச்சுக்கலாம். பட் ஆனா தான் அது பொறுமையா தான் பார்த்து பண்ணணுன்ற மாரி இருக்கு இந்த பொசிஷன பொறுத்தவரைக்கும். அகைன் அதான் அகைன் கமிங் பேக் டு இப்போ மார்க்கெட் என்ன நடக்கும்? இதெல்லாம் ஃபுல்லா நியூஸ் ஃப்ளோவா இருக்குல்ல. நேத்து வந்து ஃபெட்டு, அப்புறம் நேத்து நைட் வந்து யுஎஸ் ஏதோ பேசியிருக்காங்க. என்ன பண்ண போன ஏதோ அட்டாக் பண்ண போறேன்ட்டு. இவங்க ஜெனரலா இதே தான் பேசுவாய்ங்க. வீக்கெண்ட் ஆனா அடிச்சுப்பாய்ங்க. அப்படி இல்லன்னா நல்லா கூடி குழவைப்பாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் முடியும்போது வந்து ஏதாவது ஒரு தோரணையில வச்சிருப்பாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து ஐய்யயோ! ஐய்யயோ! சொல்லிட்டு அப்படியே மாத்தி மாத்தி டாக் ஆஃப் பண்ணிருவாங்க. அதனால அதை பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஓகேவா? ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து எம்டிஎம் வந்து ஸ்லைட் நெகட்டிவ் தான். இன்னைக்கு வந்து ஸ்லைட் நெகட்டிவ். அதுக்கப்புறம் வந்து அ நம்ம ஆலிஸ் ப்ளூல வந்து ஒரு அக்கௌண்ட் ரன் பண்றோம் ஞாபகம் இருக்கா? மந்த்லில போட்டுட்டு. சரியா? நேத்து வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இன்னியும் பார்த்தீங்கன்னா, இன்னியும் ரைஸ் ஆனது, விக்ஸ் ரைஸ் ஆனதுக்கு வந்து ஒண்ணும் பெருசா இம்பாக்ட் இல்ல. பிஎன்எல் வந்து நெகட்டிவ்ல இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம்னு வச்சுக்க வேண்டியதான். இதுல இன்னைக்கு ஆர்டர்ஸ் வந்து ஒண்ணும் கிடையாது. நேத்தாச்சும் கொஞ்சம் பொசிஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து நான் எதுவும் பண்ணல. அப்படியே வச்சுட்டு கம்முன்னு வச்சுப்போம். அந்த பொசிஷன் நான் மாத்தி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இப்போ இதெல்லாம் பக்காவா இருக்கு. ட்ராக்கிங்லாம் கரெக்ட்டா இருக்கு. அது ரேஞ்சில பக்காவா இருக்கு. அதனால வந்து அப்படியே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இதுல வந்து ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ இப்ப கடைசியா ஒரு 3, 4 நாளா வந்த ப்ராஃபிட் வந்து 2 நாளா போகாம இருக்கு இந்த அக்கவுண்ட்ல. சரியா? அது அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சு வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த ஏற்றம்ல நம்ம கன்சர்வேட்டிவா பண்ணோனே வருது. அதுல நடுவுல வந்து நம்ம ஆகஸ்ட்ல ஒரு பொசிஷன் வச்சிருந்தோம்ல. நேத்து கூட கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணினே வந்தோம்ல பொசிஷன். அப்புறம் இன்னைக்கு அதான் நியூஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஜென்ரலா வந்து அவ்வளோ பொசிஷன் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 25th ஆகஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா புக் பண்ணிட்டேன். ஓகேவா? 25th ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை எம்டிஎம்மா. நான் அதை வந்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் சரி நான் வேற ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன் நேற்று வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பே அவுட் மார்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணலாம் பாதியை பிரிச்சு அப்படி சொல்லி ஐடியா வச்சிருந்தேன். அதனால என்ன பண்ணுறேன்னா பொசிஷனை கம்மி பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஆக்சுவலாக பேரிஸ் தான் என்னோட வந்து எனக்கு வந்து என்ன புலிஸ் வந்து இங்கே எடுக்கவே முடியல. எனக்கு வந்து பேரிஸாக தான் தோணுது. ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 29 செப்டம்பரில் பேரிஸ்னா அதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 700 காலை செல் பண்ணிட்டு அதுக்கு 200 புட்டு. ஸோ இப்போ இதில் வந்து மேலே தான் போயிருக்கு. அதனால் வந்து லாஸ்ட் தான் இருக்குது. பட் பே ஆஃப் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது 2300 இருக்குது. பட் நம்ம வந்து இங்கே 24 பே ஆஃப் வச்சு சரி 1000 பாயிண்ட் தான் இங்கே வரும். கிட்டத்தட்ட வந்து நம்ம 1000 பாயிண்ட் வச்சுக்கோமே. இந்த பக்கம் பிஇபி வந்து 23ல வரும். இந்த பக்கம் பிஇபி வந்து 25ல வரும் மந்த்லியில். பட் ஆனால் தான் அது நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கினே இருக்க மாட்டேன் ஓப்பனா. நான் ஒரு சில ரூல்ஸ் வச்சிருப்பேன். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இந்த ரிஸ்க்கை டைப் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்குது இந்த பொசிஷன். இப்போ எப்படி இருக்கும்னா இங்கே இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்தால் ஃபால் இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் பே ஆஃப். இன்னும் பே ஆஃப்லாம் மார்க் பண்ணல. ஸோ இந்த பொசிஷன் வந்து இனிஷியேட் பண்ணி 2 லாட் தான் பண்ணியிருக்கு போதும். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட 9 லாட்ல வச்சிருந்தோம் பொசிஷன். அதை அப்படியே குறைச்சி வந்து 335 ஆமாம் சாரி 325 தான் வச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு அதில் ஒரு 10-11 லட்சம் வச்சு ட்ரெட் பண்ணிட்டு அதை பிரிக்கிறேன் 2ஆக பிரிக்கிறேன். ஸோ அதனால வந்து அதை போட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி அதில் வந்து பே அவுட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு போக ஃபண்ட்ஸை போக. ஆமாம் பே அவுட் மார்க் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு 1.5 லேக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் அக்ரெசிவாக ஓகேவா. ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் கம்மி கேபிட்டல் வச்சு பிளான் பண்ணுற மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் தான் அது நம்ம எப்படி அவங்கள ரிஸ்க் எடுக்க சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால வேறு வழி இல்லை. நம்ம தான் அந்த ரிஸ்க் எடுக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஜீபுல ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சும்மா இப்போ தான் அந்த லோட் வந்து இப்போ தான் லோட் பண்ணுறேன் பொசிஷன்ஸ்லாம் வந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நேற்று வாங்கியிருந்தேன். இன்னும் அது வரல. ஒரு 70,000 வாங்கியிருக்கேன் லிக்விட் பீஸு. அது இன்னும் வரல. அதுக்கப்புறம் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே வரலாம்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அப்புறமா மீதி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 1 லேக் மட்டும் உள்ளே போட்டிருந்தேன். போட்டுட்டு எனக்கு ஒரு வியூ வந்துச்சு. அந்த வியூக்கு வந்து இப்போ மந்த்லியில் வந்து வெறும் கிரெடிட் ஸ்ப்ரெட் மட்டும் எடுத்துருக்கேன். ஓகேவா. ஆனால் இன்னும் கேபிட்டல் இல்லை. கேபிட்டல் இருந்ததுன்னா நான் இன்னும் அதை வந்து கொஞ்சம் டைரக்ஷனலாக மாற்றி இப்போ 250 ரூபா பண்ணிருக்கோமா. அப்போ டைரக்ஷனல்னா அட்லீஸ்ட் 1/3 250னா 250ல 1/3ன்னு வச்சுப்போமே. இங்கே வரும் 250/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80 ருபீஸ் 83 சார் 24ல ஸோ ஒரு 80 ருபீஸில் செல் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் தான் இப்போ ஃபண்ட் இன்னும் உள்ளே போடல. நாளைக்கு தான் போடணும். பட் நான் பேரிஸ்ன்ற மாதிரி தான் மைண்ட் வச்சிருக்கிறதுனால நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் தான் இதை வந்து அப்படியே வச்சிருக்கிறேன். பார்ப்போம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். இது வந்து எப்படி போகுதுன்னா இது கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிள் தான் வச்சுக்கிறேன். நம்ம ஆனால் இது ஏற்றமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கன்சர்வேட்டிவ் சொல்லுவோம். கன்சர்வேட்டிவ் அப்படின்றத விட இப்போ இது வரைக்கும் நான் அந்த புக் பண்ண ப்ராஃபிட் எல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஏற்றமில் வந்து இது வரைக்கும் நான் புக் பண்ணதெல்லாம் கணக்கு பண்ணுறாங்க. சரி இன்னைக்கு தான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி முடித்தேன். ஒரு ட்ராக்கிங்காக பார்த்தேன். இன்னும் பிஎன்எல் நான் பார்க்கல. ஸோ ஏற்றமில் இது வரைக்கும் புக் பண்ணது இது வரைக்கும் இது எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சேன். ஸோ இது வந்து புக் பண்ணி வச்சேன். இப்போ இந்த ஆகஸ்ட் ஸ்டாங்கில் வந்து 52 ரூபா ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.76 காஸ்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2.5 வரும்னு வச்சுருப்பேன். நான் ஆல்ரெடி காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் ரியலாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ரூபாலேருந்து 5 ரூபா டிஃபரன்ஸ் வரும்.
அதை அதை அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து அதான் ரெண்டாக பிரிச்சுட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக கொஞ்சமும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீப்புள் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறது, வெறும் வாயில் வர சொல்ல முடியல. ஸோ அப்போ நாங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா மிச்சபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து நான் கொஸ்டின்ஸ் எதுவும் வச்சல. சரியா, எல்லாம் இந்த கொஸ்டின் வந்து க்ளோசர் எக்ஸ்போரில் வச்சல ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 4th கிடையாது, 11th கிடையாது, நேரம் 25th மட்டும்தான். சரியா, அந்த 25th பொசிஷன்ஸ் வந்து நான் அது ஸ்டாண்ட் ஸ்டாண்டில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வச்சிருக்கேன். அப்புறம் ரீசர்ச் வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அது எப்படி போகுது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். ஸோ ஆமாம், இதுவும் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து 3 அக்கௌண்ட்டாக பார்ப்போம் நம்ம. இதான் ஏஞ்சல் லோனில் வந்து மந்த்லியில் சரியா பெரிய ஆக்டிவிட்டியே பண்ணாத பண்ணுற அக்கௌண்ட்டு. அப்புறம் ஏற்றமாக பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவாக பண்ணுற மாதிரி, கன்சர்வேட்டிவ்னா ஏதோ ஒரு பெரிய வியூ எடுத்துக்கிட்டு அந்த வியூக்குள்ளே அதை கம்முன்னு விட்டுற வேண்டியதான்ற மாதிரி போட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்தால் பண்ணலான்றது. இன்னும் அந்த மின்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணலாம், கொஞ்சம் ஷார்ட்டர் எக்ஸ்பைரி அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போதான் ஒரு ஒரு 4-5 பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. சார் கொஞ்சம் ஹை ரிட்டர்ன் வேணும், 3% 4%லாம் பத்தாது, அதுக்கேற்றா வந்து நீங்கள் கைட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. சரி சரி, ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம். அகைன் கம்மிங் பேக் டு அதுவுமே வந்து நான் இங்கேயே போட்டிருந்தேன். நான் ஸோ கொஞ்சம் லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ்க்கு, லோ கேபிட்டல்னாலே ஹை ரிஸ்க் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அதுவுமே வந்து நான் வந்து அதான் அட்லீஸ்ட் 1 lakh கீழேயாச்சும் வச்சிங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன். நான் அப்போ அது மாதிரி தான் இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கலாம். நான் அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் ஆட் ஆன் பண்ணி இன்னொரு 4-5 days ஆகும். இந்த 5th ஆகஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பியோட் போட்டு கொஞ்சமாக லோட் பண்ணிக்கலாம். அது என்னதுன்றதை பார்த்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்படி போச்சு, மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, சரியா, மார்க்கெட் ஒரு பல்கி வச்சதுல அது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்தாலும் வந்து கேளுங்க. ஜென்ரலாக எப்பவுமே வந்து டவுட் ஏதாவது கேட்குறவங்களா இருந்தால் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வாய்ஸ் நோட்லேயோ வந்து போட்டு விடுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதான் யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும், யூஎஸ்ஐயில் வந்து நேற்றே நான் சொன்னேன், ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் வந்து மாறிடுச்சு. ஓகேவா, அது ஹையர் ஆகி தான் போகுது. நீங்கள் வந்து ஃபார்ம் ஆகி திரும்பி மேலே போய் திரும்பி மேலே போகுது. ஸோ இப்போ இந்த லோ உடையில அப்படின்னா ஓகேவா, திரும்பி மேலே தான் போகும். ஸோ இப்போ இந்த கேப் வரைக்கும் மச்சம் அட்லீஸ்ட் ஃபில் ஆகணுன்றது தான் நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம். பொறுமையாக போகுது. பட் ஆனால் தான் யூஎஸ் ஆயில் ஏறும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசாக கொடுக்கல. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி, சரியா, அதுவும் ஒரு மேஜர் காரணம். லாஸ்ட் மினிட்ல வந்து மார்க்கெட் நல்லா ஸ்பைக் ஆனதுக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது ஆஸ் யூஷுவல் தான். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இல்லை யாரெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் நம்புகிறோம் அவங்களுக்கும் தெரியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அன்லஸ் அண்ட் அன்டில் உங்கள் பொசிஷன்ஸை நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீயாக வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் பாட்டு நேக்டா ஷார்ட் வச்சிக்கின்னு இல்லை நேக்டா லாங் வச்சிக்கின்னு அவர் தான் பொறுமையாக பண்ண சொல்கிறாரு, நல்லா ரிலாக்ஸாக தூங்கிட்டு வருவோம், அப்புறம் பொறுமையாக பார்க்கலாங்க, மதியம் வந்து மார்க்கெட் பார்த்துக்கலாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரிஸ்க் கண்ட்ரோல்டாக இருக்கும்போது நீங்கள் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம். பொறுமையாக டைம் எடுத்து 1 hour 2 hour சார்ட்டை கூட நீங்கள் பொறுமையாக பார்த்து பண்ணலாம். பட் ரிஸ்க்கு கண்டிப்பாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே செட் ஆகாது. அதனால் அது மட்டும் மைண்டில் வச்சிங்க. மீதி எதுனாலும் வந்து நல்லா ஜாலியாக நல்லா தூங்கிட்டு சரியா. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வந்து என்ன நொய்னாங்க. சரி, யூஎஸ் மார்க்கெட் வந்து கால் ஆயிடுச்சு, கிஃப்ட் நிஃப்டி மட்டும் ஃபாலோ ஆக மாட்டேங்குது, ஏன் எதுக்குன்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், காலையில் ஏந்து எல்லாம் ரெடி ஒய்ஃபுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு 9 மணிக்கு மேலே லாகின் பண்ணால் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு அப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த நைட்டில் என்ன நடந்துச்சு, காலையில் நடந்துச்சு, அதெல்லாம் தேடி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதனால தான் எனக்கு வந்து நான் என்னோட பொசிஷன் வந்து எப்பவுமே ஸ்ட்ராட்டஜியாக வச்சு ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் டைப் பண்ணி எப்பவுமே டிஃபைண்டாக போயிடுவேன். ஸோ நீங்களும் ஏன்னா நீங்கள் கேட்கறதுக்கு நானும் பதில் சொல்ல முடியும். நானும் வந்து எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, யூகத்துலையும் இல்லை அனுமானத்துலையும் தான் பதில் சொல்ல முடியும். அது உண்மையாக இருக்குமா, உங்கள் ஈகோ கொண்டா என் பதில் வந்து பசி தீக்கலாம். பட் ஆனால் ரியாலிட்டி எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரியா, வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ அதனால வந்து ஜெனரலாக நான் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த நான் பார்க்கறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து எதாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆனால் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எனக்கு ஐடியா கிடையாது அதை பற்றி என்ன நடக்குது அப்படின்றதுலாம். யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அது யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு, அது ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓகே, நம்ம அது ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஜெனரலாக பார்ப்போம், அது சென்டிமெண்ட்டாக தான் பார்ப்போம், அவ்வளோதான். அதனால அது ஏன் இப்படி ஆகுது, இது ஏன் அப்படி ஆகுதுன்றதெல்லாம் நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டாக போயிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட் தூக்கத்தெல்லாம் விட்டுறாதீங்க. நாளைக்கு திரும்பி வெள்ளிக்கிழமை மோஸ்ட் ப்ராப்ளி ட்ரெண்டிங் மூவ் நடக்கிறதுக்கு ஜாஸ்தி. இந்த வாரம் ஃபுல்லாக மேலேயே போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கும் டே ஆயில் க்ளோஸ் ஆகிக்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து சின்ன கேப் அப் இருந்து அது அப்படியே ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா, அதனால வந்து ஐயோ என்னடா இது நம்ம ஷார்ட்ஸ் வச்சிருக்கோமே, ஐயோ என்னடா நம்ம லாங் வச்சிருக்கோமே அப்படின்றதெல்லாம் வந்து நினச்சிட்டு ஒரு சில வந்து அப்படி உருட்டி பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ லாங்கோ ஷார்ட்டோ ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம்லையோ இல்லை அவர் டைம் ஃப்ரேம்லையோ அப்படின்றத தள்ளி போய்க்கலாம். இந்த ஓவர் நைட் விஷயத்தை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னால் வந்து அது கேட்கறது வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அதை பற்றி மறந்துடுங்க. சரியா, நான் சும்மா ட்ராக் தான் பண்ணுறோம், ஆனால் அது ஏன் இப்படியாவது நம்மளோ ட்ரேட் பண்ணுற மாதிரி அதை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க, அது நம்மளுக்கு வேண்டான்ற மாதிரி தான் என்னோட தாட் ப்ராசஸ்.
அது உங்களோட இஷ்டம். நீங்க பார்க்குறீங்களோ, பார்க்கலையோ. என்கிட்ட வந்து எதுவும் கேட்டுறாதீங்க. எனக்கு எனக்கு தெரியாது. சரியா? எனக்கு சொல்ல முடியாதுன்றதுனால எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றதோட வச்சிருக்கேன். ஸோ பொறுமையா, ரிலாக்ஸா நல்லா தூங்கிட்டு வாங்க. நாளைக்கு ஃப்ரைடே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு, வீக்கெண்டே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 5th ஆஃப் ஆகஸ்ட் வந்து நியூஸும் வருது. அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிப்போம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ ஜாலியா வாங்க. டில் தென் டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.